सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वतीम्। चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वतीम्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। सदा बालरूपा विविघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्राभिपञ्चास्य मान्यां विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। अमरीकमरीभारभ्रमरीमुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरीचरणपङ्कजम्। अनन्तशिष्यैः समुपास्यमानम् अनन्तनारायणनामधेयम् अनन्तयज्ञे कृतदीक्षितारम् अनन्तरूपं वपुराश्रयामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति। शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा। सर्वेश्वरनाன பரமேஸ்வரன் கருணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, பரமதயாளு. லோகானுகிரகத்துக்கோசரம் லோகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை விரட்டி அடிப்பதற்கு, ஜனங்களை உத்தாரணம் பண்ணுவதற்கு மௌனமான தட்சிணாமூர்த்தி சங்கரராக அவதாரம் பண்ணி லோகத்தில் வேதோக்தமான தர்மத்தையும் வேத லட்சியமாக இருக்கக்கூடியதான அத்வைத சித்தாந்தத்தையும் நிலைநாட்டினால் சாட்சாத் தட்சிணாமூர்த்தி பகவத்பாதாலாக அவதரிச்சு அந்த சரித்திரத்தை ஒரு அவலம்பனமாக வச்சுண்டு
அது சாட்சா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணினதான கிருதிகளை நம்ம அவருடைய உபதேசத்தை ஏதோ முடிஞ்ச பரியந்தம் பார்த்துட்டு வரோம். அதில் தான் பகவத்பாதாளுடைய ஸ்ரீ விஷ்ணுபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரம், முன்னாடி கனகதாரா ஸ்தோத்திரம் சின்ன வயசில் பண்ணினதை பார்த்தோம், பவானி புஜங்கம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்ரீ விஷ்ணுபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் அதை பார்த்தோம். பகவத்பாதால் அவருடைய சரித்திரத்தில் ஆரியாம்பாள் இடத்துல சந்நியாசத்துக்கு ஆக்ஞையை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து நர்மதா நதி தீரத்தில் இருக்கக்கூடிய தன் குருநாதாலாக இருக்கக்கூடிய கோவிந்த் பகவத்பாதாலை தரிசிக்கிறதுக்கு கிளம்பினால் கால்நடையாக கேரள தேசத்திலிருந்து. அதை நம்ம பூர்வ சரித்திரங்களில் பார்த்தோம். சரித்திரத்தில் அப்படி கிளம்பி போகும்பொழுது தான் அவருடைய ஹிருதயத்தில் அந்த ஆத்மானுபூதி பரம விரக்தியாக கிளம்பும் பொழுது உள்ளுக்குள்ள ஸ்வரூப பிரகாசம் ஏற்பட்டு இந்த விசாரத்தில் அத்வைத பஞ்சரத்னம் அப்படிங்கிறத அனுகிரகம் பண்ணினதாக நம்ம பார்த்தோம். இந்த அத்வைத சித்தாந்தத்தை 5 ஸ்லோகத்தில் ரத்ன சுருக்கமாக சொல்லி கொடுத்தால், அனுகிரகம் பண்ணி கொடுத்தால். அதை நம்ம போன சுக்ல பஞ்சமியில் 2 சுக்ல பஞ்சமியாக பார்த்து பூர்த்தி பண்ணினோம். நல்ல உபநிடத் சாரம். கால்நடையாக யாத்திரை பண்ணிட்டு இருக்க நிறையா யதி சங்கம், அந்த யதிகளுடைய கூட்டத்தோடைய பரிவிராஜகர்களுடைய கூட்டத்திலேயே பகவத்பாதாலும் கொஞ்சம் தூரம் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் அந்த யதிகளை பார்த்து ஏற்பட்ட பாக்யவான்கள், இவர்கள் தான் பாக்யவான்கள் அப்படிங்கிறார் பகவத்பாதால். அதை 5 ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறாள் அந்த யதிகளை பார்த்து. அவளுடைய நிலை எத்தகையானது, அவளுடைய பாக்கியத்தை பார்த்து ரொம்ப வியந்து போய் அவா ஜீவன் முக்தி நிலையில் இருந்துட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிஸ்திதியை 5 ஸ்லோகத்தில் வளர்க்குறாள் ஆச்சாரியால். அதுக்கு தான் யதி பஞ்சகம் அப்படின்னு பேர். இது கௌபீன பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாள். அதை நம்ம பார்த்துட்டு வரோம். அது போன சுக்ல பஞ்சமியில் ஒரு ஸ்லோகத்துக்கு சங்கிரகமாக அர்த்தம் சொன்னேன். இப்போ அதை விஸ்தாரமாக பார்க்கலாம். அந்த யதி பஞ்சகம், தன்யாஷ்டகம், அடுத்த யதி பஞ்சகத்துக்கு அப்புறம் தன்யாஷ்டகம், அவர்கள் தான் தன்யர்கள் எப்படி இருக்கார்கள் அப்படிங்கிறத விவரிக்க போகிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது மகாபரிவா பிடியரசி திட்டம். இந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக அந்த ஸ்ரீராமராஜு இருக்காரே, எவ்வளவு தர்ம காரியங்கள். சுக்ல பஞ்சமி பிரவச்சனம் மாத்திரம் இல்லை, நிறைய அக்னிஹோத்திரிகளுக்கு மாதம் அவளை கௌரவிக்கிறது, அவளை போஷணம் பண்ணுறது. அதே மாதிரி நித்தியம் ஆவஹந்தி ஹோமம் 1100க்கும் மேலாக எடுத்து ஆவாந்தி ஹோமம், டெய்லி ஆவாந்தி ஹோமம் ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு வர. அதே மாதிரி பவமான ஹோமம் ஞாயிற்றுக்கிழமைனா, ஏகாதசினா சாமவேத சுக்ரிய பாராயணம், மாதிரி 3 வேதங்களும் போஷணம் பண்ணணுமே. இதுக்கெல்லாம் மூல காரணம் மகாபரிவா, அதுக்கும் மூல காரணம் பகவத்பாதா. அந்த மகாபரிவா சொல்கிறா, பகவத்பாதாளுடைய அவதாரம் இல்லையானால் நம்மளுக்கு இந்த வேதோக்தமான தர்மங்கள் இருக்கிறிடம் தெரியாத போயிருக்கும். இந்த பகவத்பாதால் அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டினதுனால தான் நாஸ்திக மதத்தெல்லாம் வாதம் பண்ணி ஜெயித்ததுனாலையும், இந்த ஆஸ்திக மதத்தை ஸ்தாபனம் பண்ணதுனாலையும் நம்மளுக்கு இப்போது இவ்வளவு வேதாத்தியனம் பண்ணினவாலையும் இவ்வளவு சன்னியாசிகளையும் சாஸ்திரஜர்களையும் பார்க்க முடியாது. அப்புறம் பகவத்பாதாளுக்கு அப்புறம் நம்ம மகாபரிவா வேத தர்மத்தை
உத்தாரணம் பண்ணினார். அப்புறம் அந்த பரம்பரையில் வந்து நம்ம காஞ்சி ஆச்சாரியால் ஜெயேந்திர பிரிவா வேதோக்தமான கர்மாக்கள் அனுஷ்டிக்கக்கூடியதான ஸ்ரௌத வித்துகளுக்கு ஸ்ரௌதானுஷ்டான பரதுகளாக இருக்கக்கூடியவாளுக்கு அவளுக்கு சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அந்த பரம்பரையில் வந்து இப்போ இருக்கக்கூடியதான நம்ம பாலபிரிவா அதை நம்ம பிரியமாக சொல்கிறோம். நம்ம அப்பா அம்மாட்ட பழகிற மாதிரி நம்ம குருநாத்தாள்கிட்ட நம்ம ஆச்சாரியாள்கிட்ட காஞ்சி ஆச்சாரியாள்கிட்ட பழகின்னு இருக்கோம். ஆனால் அங்கே போனாலே நம்மளுடைய ஒரு சொந்த கிரகத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்பேற்பட்டதான சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த பெரியவாளிடத்தில் பார்த்தேன்னா எவ்வளவு தபஸ். இப்போ கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். எப்போ விஸ்ராந்திக்கு போகிறானே தெரியல. யாத்திரை, அதுக்கும் மேலே 3 கால பூஜையும் விடாது 12 பக்தாளுக்கும் தரிசனம் கொடுத்துண்டு, அது மாத்திரம் இல்லை, ஏராளமான வேதோக்தமான தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு புரோத்சாகப்படுத்தின்னு இருக்கார். சாஸ்திர பிரச்சாரம், தர்ம பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். அவள் தான் சாட்சாத் பகவத்பாதாவுடைய ஸ்வரூபம். அதனால தான் சொன்னால் சங்கர விஜயத்தில் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு. அச்சரத்து சஞ்சாரம் பண்ணினார்னு சொல்லலை, சஞ்சாரம் பண்ண போகிறார்னு சொல்லலை, இன்றைக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா இந்த பகவத்பாதால் இந்த பரம்பரா ரூபத்தில். அப்பேற்பட்டதான அந்த பரம்பரையில் வந்த மகாபரிவாளுடைய ஒரு வாக்கை முன்னிட்டு அந்த மகாபிடியரசி திட்டம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுண்டு நிறையா தர்ம காரியங்கள், அதில் பெரிய தர்ம காரியம் இந்த ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட இந்த சோபகர்த் வருஷத்தில் இருக்கக்கூடியதான சங்கர ஜெயந்தி வைசாக சுக்ல பஞ்சமி அன்னைக்கு ஆரம்பித்தது. ஒவ்வொரு சுக்ல பஞ்சமியும் இந்த பகவத்பாதாளுடைய ஸ்மாரகமாக இருக்கக்கூடியதான அவருடைய சரித்திரம், அவருடைய உபதேசங்கள், அவர் அனுகிரகம் பண்ணதான பிரகரண கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், இதெல்லாம் கொஞ்சம் யதாசக்தி யதாமதி பெரியவா அனுகிரகம் பண்ணின பிரகாரம் பார்த்துட்டு வரும். அதில் இப்போது ஆச்சாரியால் அங்கேருந்து நர்மதா நதி தீரத்துக்கு போகிற வழியில் யதி சங்கங்கத்தை பார்த்து அப்போ ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்திலேருந்து வந்த 5 ஸ்லோகம் யதி பஞ்சகம் அப்படின்னு பேர். அந்த யதி பஞ்சகம் 5 ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன். வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தः भिक्षान्न मात्रेण चतुष्टिमन्तः विशोकमन्तः करणे स्मरन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः मूलं तरोः केवलमाश्रयन्तः पाणिद्वयं भोक्तुममत्रयन्तः कन्थामिव श्रीमपि कुत्सयन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः देहादिभावं परिमर्जयन्तः देहादिभावं परिमार्जयन्तः. இப்படி ஒரு பாடம் உண்டு. தேகாபிமானம் பரிஹிருத்ய தூராத் ஆத்மானமாத்மன்யவலோகயந்தः नान्तर्न मध्यं न बहिस्मरन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः स्वानन्दभावे परितुष्टिमन्तः संशान्त सर्वेन्द्रियदृष्टिमन्तः अहर्निशं ब्रह्मणि ये रमन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः पंचाक्षरं पावनमुच्चरन्तः पतिं पशूनां हृदि भावयन्तः भिक्षाशनादिक्षु परिभ्रमन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः. 5 ஸ்லோகம். அதில் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், அவள் எப்படி இருக்கா அப்படின்னா, சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுண்டு அந்த சத்குருவனுடைய உபதேசத்தினால
ஆத்மசாட்சா்காரத்தை அடைஞ்சு அந்த ஆத்மசாட்சா்காரத்தை அடைஞ்சு அந்த அனுபவத்தோட சஞ்சரிக்கக்கூடியதான ஜீவன் முக்தர்கள் தான் லோகத்தில் பாக்யம் பெற்றவர்கள் அப்படிங்கிற பகவத்பாதா. சந்யஸ்து தன்யஸ்யதி, தன்யஸ்து சந்யஸ்யதி அப்படின்னு ஆச்சாரியாருடைய வார்த்தை. தன்யன்தான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பரிபிராஜகனா சன்னியாச ஸ்வீகரணம் பண்ணிட்டு போறான்னா அவன் தான் தன்யன். அவளிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கௌபீனத்தை தவிர வேற, அந்த கந்தையை தவிர வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இருக்காது அவள்கிட்ட. அது மாத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, ஒன்றும் தன்னோடதுன்னு எதையுமே அவள் ஏற்றுக்க மாட்டாள். அதான் ஒரு பொருளே அபிமானம் கிடையாது. அபிமானம் இருந்தால் தானே என்னோடதுன்னு ஏற்றுக்கிறதுக்கு. அவளிடத்துல பார்த்தா கௌபீனத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏதோ கௌபீனம் கூட அவளுக்கு வேண்டாம். நீங்கள் கௌபீனம் தரிச்சுட்டு இருக்காள்னா அது லோக அனுகிரகத்துக்கோசரம், ஒரு சிஷ்யாளுடைய ஒரு பாவத்துக்கோசரம் கௌபீனத்தை அவள் தரிச்சுட்டு இருக்கான். ஆனால் கிரகஸ்தன் வஸ்திரம் இல்லாத இருக்கக்கூடாது, அந்த நியமம் சன்னியாசிக்கு கிடையாது. சன்னியாசி விதி நிஷேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பரமஹம்ச அவர்களுக்கு தான் பரமஹம்சர்கள்னு பேர், யதீஸ்வரால். எப்படி ஒரு ஹம்சம் நீரக்ஷீர விவேகம் பண்ணுமோ, நீரக்ஷீர விவேகம்னா ஜலத்தையும் பாலையும் தனியாக பிரிச்செடுக்குமோ, அந்த மாதிரி பரமஹம்சர்கள் யோகத்தில் கலந்து மாயா சம்பந்தமான இந்த பிரபஞ்சத்தில் மாயை விட்டு ஸ்வரூபத்திலேயே ரமிக்கக்கூடியவர்கள், ஸ்வரூபத்தை மாத்திரம் கிரகிக்கக்கூடியவர்கள், அவளுக்கே பரமஹம்சர்கள்னு பேர். அவளை தான் கௌபீனவந்தா அப்படின்னு விசேஷணத்தில் பகவத்பாதால் சொல்கிறார். அதனால் இதுக்கு யதிபஞ்சகம் அப்படின்னே பேர் உண்டாயிடுது. அவள் வாஸ்தவத்தில் அவளுக்கு எது அனுஷ்டானம் அப்படின்னா, லௌகிகமாக விவகாரமாக திருஷ்டமாக பார்த்தேன்னா, சன்னியாசிக்குன்னு அனுஷ்டானத்தை பார்த்தேன்னா தண்ட தர்ப்பணம், திரிகால அனுஷ்டானங்கள், அது வெளிப்படையாக ஸ்மிருதிச்சோதிதமாக இருக்குது. நான் வாஸ்தவத்தில் அதெல்லாம் விவிதிஷா சந்நியாசி விஷயம். வித்வத் சந்நியாச விஷயத்தில் நான் ரெண்டு விதமான சந்நியாசம் உண்டு, விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம்னு. விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னா வேத்தும் இச்சா விவிதிஷா, அறிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை, அது அறிய வேணுங்கிற ஆசையை சம்பாதிச்சென்று தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கோசரம், ஒரு குரூபசக்திக்கோசரம் சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணி சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணி குருவை ஆசிரியிச்சு வேதாந்த சிரவணம் பண்ணி அதை மனன நிதித்தியாசனம் பண்ணி அதை அனுபவத்தை கொண்டு வரத்துக்கு எத்தனம் பண்ணுறவன் அதுக்கும் சந்நியாசம் எடுத்துக்கிறது, அது விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேர். அவளுக்கு தான் கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் வித்வத் சந்நியாசம்னு ஒன்று. வித்வத் சந்நியாசம் அப்படின்னா அறிய வேண்டிய ஸ்வரூபத்தெல்லாம் உணர்ந்தாச்சு, அது அனுபவமும் இருக்குது. ஆனால் தடையாக இருக்கக்கூடிய கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு தான் சர்வதந்திர ஸ்வதந்திரனாக சஞ்சரிக்கிறான். ஹிருதாகாசத்தில் அப்படி சுதந்திரமாக சஞ்சரிக்கக்கூடியதான ஒரு நிலை தான் பாரிவிரஜ்ய நிலை. அதுக்கு தான் சந்நியாசம்னு பேர். அப்பேற்பட்டவர்கள் அவளுக்கு இப்படி தான் இருக்கணுங்கிற கட்டுப்பாடு கிடையாது. இந்த கட்டுப்பாடு கிடையாதுங்கிறதுனாலே அவள் எப்படி வேணாலும் இருப்பாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவள் எப்பொழுதும் எந்த வாக்கியத்தை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாதனம் பண்ணி சுவானுபூதிக்கு
கொண்டு வந்தாலோ அந்த வாக்கியத்திலே தான் எப்பொழுது ரமிப்பார்களே தவிர அதிலிருந்து வெளியில் வேறு எதுலேயும் மனது போட மாட்டான். அவளுக்கு சதா சர்வகாலமும் உபனிடத் மகா வாக்கியங்கள்லையே தான் அவளுடைய மனசு சஞ்சரிச்சுருக்கும். அதனால தான் ஆச்சாரியால் இங்கே குறிப்பிடுறார், வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா அப்படின்னு. அவள்கிட்ட போனால் உபனிஷத் விஷயத்தை தவிர வேறு எதையும் பேச மாட்டா, லௌகிக விஷயங்கள்லாம் பேச மாட்டா. தச்சிந்தனம் தத்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருப்பா. 4 பேர் வந்தாலும் அதே ஸ்வரூபத்தையே பேசுவா. அவளுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது என்னுடைய குருநாதால் ஸ்ரீ ரமணச்சரண தீர்த்த மகாசுவாமிகள் நொச்சூர் சுவாமிகள் இடத்துல சொல்லியிருக்கார். அந்த ஞானிகளுடைய நிலை எப்படி இருக்குன்னா மகா வாக்கியத்திலேயே ரமிச்சிருப்பார்கள். அவளுடைய நிலை எப்படின்னா அயமாத்மா பிரம்ம, மொத்தம் 4 மகா வாக்கியங்கள் உண்டு. அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம அப்படின்னு 4 மகா வாக்கியங்கள். அவளுடைய நிலை எப்படி இருக்குன்னா எப்பொழுதும் அயமாத்மா பிரம்ம அப்படி, இந்த ஆத்மா தான் பிரம்மம், இந்த ஸ்வரூபமே பிரம்மம் அப்படின்னு உணர்ந்து இருக்கார்கள். அப்படி உணரக்கூடிய அவளுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம், ஸ்வரூப ஞானம் எப்பொழுதும் இடைவிடாத இருந்துருக்கு ஏகாந்தத்தில் இருக்கும்போது. இரண்டாவது ஒரு மனிதன் வந்தானே, ஆனால் அவனை பார்த்தாலும் அவளுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா தத்துவமசி அப்படி. தத்துவம் அசி, அதுவாக தானே நீ இருக்காய், அந்த பிரம்மமாகவே தானே நீ இருக்கிறாய் அப்படிங்கிற மகா வாக்கியம் அவளுக்கு விசாரத்தில் வருது. தனிமையில் இருந்தாலும் அகம் பிரம்மாஸ்மி. அந்த ஜனங்களுடைய சமூகத்துக்கு நடுப்புற விவகாரம் பண்ணினாலும் அயமாத்மா பிரம்மா, இதெல்லாம் பிரம்மா அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவளுடைய நிலையில் இருக்கிறது. எதனால் பிரஜானம் பிரம்மா, அந்த பிரஜானமே தன்னுடைய ஸ்வரூபம், அதுவே பிரம்மா அப்படிங்கிற நிலையில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கார்கள் மகாபுருஷர்கள். அது தவிர வேறு எதை பற்றியும் பேச மாட்டா. அது மாத்திரமில்லை, சோகமற்றதான அந்த பிரம்மஸ்வரூபத்தையே எப்பொழுதும், ஆனந்தரூபமான அந்த பிரம்மத்தையே எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருக்கார்கள். ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு எங்கேருந்து சோகம் வரும்? தரதி சோகம் ஆத்மவித் அப்படின்னு. ஆத்மவித்து சோகம் தரதி அப்படி. ஈஷாவாஸ்ய உபநிடத்தை சொல்கிறது, தத்ர கோமோக கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யதா. இந்த ஏகத்துவத்தை பார்க்கிறவனுக்கு எங்கேந்து மோகம், எங்கேந்து சோகம் ஏற்படும். அதனால் சொன்னால் விஷோகம் அந்தக்கரணே ஸ்மரந்த. இந்த சோகமற்றதான ஆனந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மத்தையே ஹிருதயத்தில் அந்தக்கரணத்தில் எப்போதும் தியானிச்சென்றிருக்கக்கூடியவர்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த பிராரப்த கர்மம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த பிராரப்த கர்மாதீனமாக தானே சரீரம் இருக்கு. அதனுடைய சுபாவத்தை ஒட்டி மற்றவாளுக்கெல்லாம் எப்படி பசிதாகங்கள் இருக்கோ அந்த மாதிரி அவளுக்கும் பசி ஏற்படும், அவளுக்கும் தாகம் ஏற்படும். அந்த சமயம் அவ எப்படி விவகாரம் பண்ணுறா அப்படின்னா, பிக்ஷையை எடுத்து அந்த பிக்ஷையில் கிடைத்ததான அன்னத்தினாலேயே சந்தோஷம் அடைந்தவர்களாக இருக்கார்கள். அந்த 6 வயது நிறையறதுக்கோசரம் 2 கையை பிக்ஷா பாத்திரமாக வச்சுண்டு கரதல பிக்ஷ தருதல வாசகான்னு அப்படி பிக்ஷையை எடுத்துட்டு சந்தோஷமாக அந்த கரணத்திலேயே
கவனம், ஸ்வரூபத்திலேயே கவனம் உடையவர்களாக இருக்கார்களே அவர்களே பாக்யவான்கள். பாக்யவான்கள் ஆச்சாரியால் சொல்றார். முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வேதாந்த வாக்கியேஷு. வேதாந்த வாக்கியேஷுனா வேதம், வேதம்னா ஒரு அர்த்தம் அறிவு. அறிவுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, அதுக்கெல்லாம் ஒரு ஏண்டு, ஒரு முடிவு, அதுக்கு தான் வேதாந்தம் அப்படின்னு பேர். எதை தெரிஞ்சுண்டா எத் விஜாதே சர்வமிதம் விஜாதம் பவதி. எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆயிடுமோ அந்த அறிவுக்கு தான் வேதாந்த அறிவு அப்படின்னு பேர். இன்னொரு அர்த்தம் வேதாந்தம் அப்படின்னா உபனிஷத், வேதத்தினுடைய முடிவு. எது உபனிஷத்? அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களில் வேதாந்த வாக்கியேஷு. மகா வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அனுபவம், அனுபவத்தை உண்டு பண்ணக்கூடியதான வாக்கியங்கள். எதை கேட்டால் கேட்ட மாத்திரத்தினாலேயே சுவானுபவம் சித்திச்சுவிடுமோ, ஸ்வரூபம் நினைவுக்கு வந்துடுமோ, அதுக்கெல்லாம் மகா வாக்கியம் அப்படின்னு பேர். அந்த மகா வாக்கியத்திலேயே இந்த 4 தான் மகா வாக்கியம் நினைக்க வேண்டாம், எத்தனையோ மகா வாக்கியங்கள் உண்டு. அந்த வாக்கியங்களில் சதா ரமந்தக, எப்பொழுதும் ஆனந்தம் அடைபவர்களும். அது மாத்திரமில்லை, பிக்ஷான்ன மாத்திரேன துஷ்டிமந்தா. பிக்ஷான்ன மாத்திரேன, அந்த பிக்ஷையில் கிடைக்கக்கூடியதான ஆகாரத்தினாலேயே, அன்னத்தினாலேயே துஷ்டிமந்தா, நல்ல சந்துஷ்ட சித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள். அதோடு இல்லை, அந்தఃகரணே விஷோகம் ஸ்மரந்தா. அந்தःகரணே மனசில் உள்ளுக்குள்ள எப்பொழுதும் விஷோகம், சோகமற்றதான உபனிடத்தில் சொல்லக்கூடியதான ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடியதான ஆத்ம வஸ்துவ, அந்த பிரம்மத்தை, அதனுடைய சுரூபம் என்ன அப்படிங்கிறத தைத்திரிய உபனிடத்தை சொல்கிறது. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படி. சத்தியமாகவும் ஞானமாகவும் ஆனந்தமே வடிவமாகவும் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு இன்னொரு பேர் அதுக்கு. அந்த வடிவமாக இருக்கக்கூடியதான தன் ஸ்வரூபத்தை, அதுதான் தெரிஞ்சுட்டால் சோகமற்றதான நிலை. விஷோகம், சோகமற்றதான அந்த ஆத்மாவை ஸ்மரந்தா, ஹிருதயத்தில் சதா சர்வகாலமும் நினைச்சுன்னு இருக்கார்கள். அதையே அப்பேற்பட்ட கோபீனவந்தா, கோபீனவான்களாக இருக்கக்கூடிய யதிகள் பாக்யவந்தா கலு, அவர்கள் தானே ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக சொல்கிறார். முதல் ஸ்லோகம் வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தः பிக்ஷான்ன மாத்ரேண சதுஷ்டிமந்தः விஷோகம் அந்தःகரணே ஸ்மரந்தः கௌபீனவந்தः खलु भाग्यवन्तः. இப்படி முதல் ஸ்லோகம். அடுத்த ரெண்டாவது ஸ்லோகம் மூலம் தரோஹோ கேவலமாஸ்ரயந்தः பாணித்வயம் भोक्तुममत्रयन्तः कन्थामिव श्रीमपि कुत्सयन्तः கோபீனவந்தः खलु भाग्यवन्तः. ஞானிகளுக்கு சரீர அபிமானம்ங்கிறதே லவலேசம் கூட கிடையாது. அதனால தான் அவளுக்கு சோகம் அவளை பாதிக்கிறது இல்லை. இந்த சோகத்துக்கெல்லாம் மூல காரணமே என்ன? அபிமானம். அபிமானம்னா என்ன அப்படின்னா, நான் என்னோடது அப்படிங்கிற அதுதான் அபிமானத்துக்கு மூல காரணமாக இருக்கு. அந்த சரீர அபிமானம், இந்த சரீரம் நான், இது என்னுடைய சரீரம் அப்படிங்கிற ரெண்டு எண்ணம் தான் லோகத்தில் எல்லா விதமான துக்கங்களுக்கும் பிரவೃತ್ತಿகளுக்கும் பந்தத்துக்கும் காரணமாக இருக்கு. அந்த அபிமானத்தை கழட்டி போட்டவர்கள். அந்த அபிமானம் இல்லாததுனாலே
அவர்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக எங்கே வேணாலும் படுத்துன்னு. அதனால ஆச்சாரியால் சொல்கிறார், அவள் அபிமானம் இல்லாததுனால ஒரு மரத்தடி போருமா இருக்கு அவள் படுத்துக்கிறதுக்கு. அந்த அபிமானம் இல்லாதனால மரத்தடியிலேயே படுத்து தூங்குறா அவள். அது மாத்திரம் இல்லை, சரீரத்தை சௌட்சமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த சரீர சுகத்தை நிமித்தமாக வைத்துண்டு ஒரு இடத்தை தேடிண்டு போக மாட்டாவ. அதே மாதிரி பசின்னு வந்தா பிக்ஷை எடுப்பார்கள்னு சொன்னோம். அந்த பிக்ஷைக்கு பாத்திரத்தை கையில் வச்சுட்டு இருக்கார்களோ அப்படின்னா அந்த கையையே பாணித்வயம் போக்தும் அமத்திரயந்தா. அமத்திரம்னா பாத்திரம். இந்த பாணித்வயம் அந்த 2 கையையும் ஒரு பாத்திரமாக வச்சுட்டேன், பக்ஷா பாத்திரமாக. 2 கையும் சேர்த்துட்டா ஒரு பாத்திரமாக இருக்குது. நிறையா அன்னத்தை சாப்பிட்டா வயிறு நிரம்பாதா என்ன, அது போகாதா என்ன, அதுக்கு மேலே சாப்பிட போகிறேன். அதான் சொன்னார், அந்த பிக்ஷான்னத்தை வாங்கிக்கிறதுக்கு கைதான் அவளுக்கு பாத்திரம். அதுக்காக ஒரு வாழை இலையை தேடிண்டோ, இல்லை வாழைப்பூவை தேடிண்டோ, இல்லை வாழைப்பட்டையை தேடிண்டோ, இல்லை வேறு பாத்திரம், வெள்ளி பாத்திரமா, தங்க பாத்திரமா, வெங்கல பாத்திரமா, இல்லை அலுமினி பாத்திரமா, எதுவும் கிடையாது. அப்படி 2 கையும் பிக்ஷாத பாத்திரமாக உபயோகப்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி அவள் கட்டிக்கக்கூடிய வஸ்திரமும் எப்படி இருக்குன்னா, கந்தாமிவ ஸ்ரீமபி குத்ஸயந்தஹ. ஏதோ கீழ வஸ்திரத்தை கட்டின்னு இருப்பாளா. வஸ்திரம் வேணும்னாக்கா இல்லை, அது கூட கிடையாது. இன்னொன்று, எல்லாரும் உபயோகப்படுத்தி இந்த கீழ வஸ்திரத்தை தெருவில் தூக்கி போட்டிருக்கா. எல்லாம் ஒரு அழுக்காக கிழிஞ்சு போய் கிடக்கு. யாரும் பார்த்தாலும் சீச்சி, காலால் மிதிக்கிறது கூட அச்சான்யப்படுவா இந்த துணியை. அந்த மாதிரி எப்படி அந்த கந்த வஸ்திரத்தை பார்த்து அச்சான்யப்படுவார்களோ ஜனங்கள், அந்த மாதிரி கந்த கீழ வஸ்திரம் மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அவள் அப்படி பார்ப்பா. அந்த அதெல்லாம் அபிமானிச்சுக்க மாட்டாள். அதில் வெறுப்பு உண்டு அவள். ஸ்ரீமிவ குத்ஸயந்தா கந்தாமிவ ஸ்ரீமபி குத்ஸயந்தா. பெரிய பெரிய ஐஸ்வர்யத்தெல்லாம் கூட அந்த கந்தம் மாதிரி பார்த்துட்டு அதில் அபிமானம் வச்சுக்க மாட்டார்கள். ஐயே அப்படின்னு அதை தொடரத்துக்கே பயப்படுவாள். சில பேருக்கு அப்படி உண்டு. மகாபுருஷாளுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பைசாவை தொட்டாலே அவருக்கு நெருப்பு எரிகிற மாதிரி இருக்குமா. அதை காமினி காஞ்சனம் இதிலெல்லாம் மனசு பிரவர்த்திக்காது. உன்னதமான ஞான நிஷ்டையில் இருக்கிறவாளுக்கு அப்பேற்பட்டவர்கள் எதுலேயுமே அபிமானம் இருக்காது. அவர்களே பாக்கியவான்கள் அப்படிங்கிறார் பகவத்பாதால் சொல்கிறார். ஏன்னா இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, பாகவதத்தில் தித்திய ஸ்கந்தத்தில் பரீட்சித் மகாராஜாக்கு சுகாச்சாரியர் 2வது அத்தியாயத்தில் வைராக்கியத்தை போதனம் பண்ணுறார். இப்போ ராஜாட்ட சொல்கிறார், வேதத்தினுடைய லட்சியமே என்ன, ஆத்ம தத்துவத்தை உணர்வது தான். அந்த ஆத்ம தத்துவத்தை உணர்வதற்கு முக்கியம் சாதனம் என்னென்னால் வைராக்கியம். வைராக்கியம் பலமாக சம்பாதிச்சுக்கணும். அந்த வைராக்கியம் சம்பாதிச்சு கொள்ள வேண்டுமே ஆனால் அதிகமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கப்படாது. எதுவுமே சேர்த்து வச்சுக்காத இருந்தால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குறியா? ஏன் வாழ முடியாதுங்கிறாள். இவ்வளோ பெரிய பூமி கொடுத்துருக்காள் பகவான். இல்லை எங்கேயோ படுத்து தூங்கினா போகாதோ,
எனக்கு கட்டில் வேணும், அப்படி இருக்கணும், இவ்வளோ பெரிய கட்டில் வேணும், இத்தனை அடி அகலமான கட்டில் வேணும், அதில் தான் படுத்துக்கணும் அப்படின்னு ஏன்பா அபிமானிச்சுக்கிற? இந்த பூமி இருக்கே போறாதோ அப்படிங்கிறார். இந்த தலானிக்கு அலையாத, 2 கையை மடித்து வச்சுக்கிற மாதிரி பகவான் கொடுத்துருக்க தலை ஒசரத்துக்கு. அந்த 2 கையை மடித்து வச்சுட்டா தலைக்கு ஒசரம் போராதோ, தலானிக்குன்னு அலையறியே. அதே மாதிரி 2 கையை சேர்த்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கார், அஞ்சலியாக பண்ணிக்கிற மாதிரி. பிக்ஷையை வாங்கி வாயில் போட்டுக்கிறதுக்கு இந்த பாத்திரம் போராதா? இதுக்கோசரம் பிக்ஷா பாத்திரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சேர்த்து வச்சுக்கிறியே. அதே மாதிரி இடுப்பில் பட்டு வஸ்திரம் தான் கட்டிக்கணுமா என்ன? இத்தனை இப்படி கரை போட்டிருக்கணும், இந்த கலரில் கரை இருக்கணும், இப்படி அலங்கரிச்சிருக்கணும் அப்படின்னா அபிமானிச்சுக்கிறியே. ஏதோ ஒரு மர உரியை கட்டிட்டு போக வேண்டியது தானே, இல்லை கிரீசலவசத்தை கட்டிட்டு போக வேண்டியதானே. இல்லை அபிமானத்தை கழட்டி போட்டு சரீரத்தில் அபிமானம் இல்லைன்னா வஸ்திரமே தேவையில்லையே அப்படிங்கிறாள். சத்யாம் க்ஷிதௌக்கியம் கஷிபோ பிரஜாசைஹி பாஹௌ ஸ்வசித்தே சுபபர்ஹணைக்கியம் சத்யஞ்சலௌக்கியம் புருதான்னபாத்ரியா திக்வல் கலாது சத்தியம் துகூலைஹி அப்படின்னு இப்படி ரொம்ப அழகா பகவத்பாதால் அந்த பரம்பரையில் தானே வந்திருக்க. சுகாச்சாரியால், கௌடபாதர், அப்புறம் கோவிந்த பகவத்பாதால், அவளுடைய பரம்பரையில் தானே நம்ம பகவத்பாதால் வந்திருக்கார். இல்லை ஆச்சாரியாலும் அந்த சுகாச்சாரியால் பாகவதத்தில் சொன்ன மாதிரியே இங்கே அனுபவிக்கிறாள் அந்த எதிகளை பார்த்து. எதிகள் அப்படி இருக்கார்கள். அது 2வது ஸ்லோகத்தை சொல்கிறார். தரோஹோ மூலம் கேவலம் ஆசிரயந்தா. 2வது ஸ்லோகம். தரோஹோ, தருனா மரம், அந்த மரத்தினுடைய மூலம் கேவலம், அந்த மூலம்னா அடிபாகம், அந்த வேறு பாகம், அதை மட்டுமே கேவலம், அதை மட்டுமே ஆசிரயந்தா, ஆசிரிக்கக்கூடியவர்களாக, அப்படின்னா அதையே இருப்பிடமாக உடையவர்களாக இருக்கார்கள். அவளுக்கு வேறு தனியாக வேறு ஆசிரமம் எதுவும் கிடையாது. ஏதோ மரத்தடியில் படுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படி படுத்துட்டு போனால் எந்த ஒரு அபிமானமும் உன்னை பாதிக்காது. துக்கம் எப்படி பாதிக்கும்? ஏதான்னு எனக்குன்னு ஒரு ஆசிரமம் கட்டி வச்சுட்டா கவலை வந்துடும், துக்கப்பட வேண்டியது வரும். அந்த அவதூதர் 24 பேரிடத்துலேருந்து நான் பாடம் படிச்சுட்டேன்னு சொல்கிறார் எது மகாராஜாட்ட பாகவதத்தில். அதில் ஒரு குரு பாம்பு. இந்த பாம்புட்டேருந்து என்ன பாடம் படிச்சுட்டார் அப்படின்னா, தனக்குன்னு வீடு கட்டி வச்சுட்டா அது துக்கம் அப்படிங்கிறத படிச்சுட்டேங்கிறார். இந்த பாம்புகிட்ட கேட்டார், எங்கேயோ ஏதோ எலிப்பொந்தில் போய் சுகமாக வசிச்சுட்டு வர, இல்லை கரையாம்பத்தில் போய் வசிச்சுட்டு வரையே, உனக்குன்னு வீடு கட்டிக்க வேண்டாமா அப்படி கேட்டபோது அந்த பாம்பு சொன்னதான், லோகத்தில் எல்லாரையும் பாருங்கோ, வீடு கட்டிட்டு வாழலாம். ஒரு 40 வருஷம் ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு போயின்னு இருக்கானே, ஆனால் வாடகை கொடுத்துட்டு அவன் வசிக்கிற பரியந்து ஒன்றும் தெரியாது. அதே வீட்டை ஒரு 41வது வருஷம் பணம் கொடுத்து தன்னோடு தான் சொந்தமாக வாங்கிட்டானே, ஆனால் அப்புறம் கவலை வந்துடுது, ஆஹா இந்த இடத்துல பெயிண்ட்டு சரியா இல்லையே, இந்த இடத்துல காரை விழறதே, கதவு சரியா இல்லையே, கவலை வர ஆரம்பிச்செடுத்து. காரணம் என்னோடதுங்கிற அபிமானம் வந்துடுது. அதனால் இந்த அவதூதர் சொல்கிறார், சர்ப்பத்திலேருந்து படிச்சுட்டே எங்கேயோ சத்திரங்கள் கட்டி போட்டிருக்கா, ஏதோ மரத்தை பகவான் கொடுத்துருக்கார், மரநிழலில் வசிச்சுட்டு அப்படி முடியலையா, வெயில் மழையாக இருக்கா, எங்கேயோ ஒரு சத்திரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நிழலில் வசிச்சுண்டு அப்படியே ஆத்மாராமர்களாக சஞ்சாரம் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டா அபிமானிச்சுண்டு துக்கத்தில் வேணுமா என்ன? கிரகாரம்போ அதிதுக்காய விபலஷ்ட அத்ருவாத்மனः சர்ப்ப பரகிருதம் வேஷ்ம பிரவிஷ்ய சுகமேததே அப்படின்னா. இந்த மாதிரி இந்த ஒரு விவேக வைராக்கியத்தோட அந்த மகாபுருஷாலும் எப்படி இருக்கார்கள்? தரோஹோ மூலம் கேவலம் ஆசிரயந்தா. அதுக்கப்புறம் பாணித்வயம், இந்த 2 கைகளையும் போக்தும் அமத்ரயந்தா,
சாப்பிட்றதுக்கு உண்டான அமத்ரயந்தா பாத்திரமாக கொண்டவர்களாக இருக்கார்கள். அது மாத்திரமில்லை, கந்தாமிவ கந்தாமிவ அந்த கந்தையை போல. அந்த கந்தை அப்படின்னா கிழிச துணி. இப்போ நதிகள் எல்லாமே அந்த கிழிச துணியை போட்டான்னுச்சவங்களேன், போடாது ஆனால் அதுக்கு அடியில் தேங்கிட்டு இருந்தால் காலை வச்சா ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம குளிச்சுட்டு வரும்போது கரையில் ஏதான துணிகள் கிழிச துணி இருந்தால் அது மிதிக்கிறதுக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த மாதிரி அருவருப்பாலாம் ஸ்ரீமிவ ஸ்ரீமபி கந்தாமிவ ஸ்ரீமபி குத்சயந்தா. அதை வெறுக்கிற மாதிரி அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் கூட அந்த வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட கோபீனவந்தா, கோபீன மாத்திரதாரிகளாக இருக்கக்கூடியதான எதிகள் இருக்கார்களே, அவர்களே பாக்யவந்தா கலு, அவர்களே பாக்யவான்கள் அல்லவா அப்படிங்கிறார் ஆச்சாரியார். ரெண்டாவது ஸ்லோகம். மூலம் தரோஹோ கேவலமாஸ்ரயந்தா பாணித்வயம் போக்துமமத்ரயந்தः கந்தாமிவ ஸ்ரீமபி குத்சயந்தः கோபீனவந்தः கலு பாக்யவந்தः. ரெண்டு ஸ்லோகம். ஒரு மூணாவது ஸ்லோகத்தை சொல்றால், தேகாதிபாவம் பரிமார்ஜயந்தः ஆத்மானமாத்மன்யவலோகயந்தः நாந்தர்ன மத்யம் ந பஹிஸ்மரந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்னா, தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்காத அதனுடைய தோஷமாக உண்டான இந்த தேகாபிமானத்தில் மூழ்கி போயிருக்கோம். இந்த சரீரத்தையே அபிமானிச்சுண்டு இது நான் அப்படின்னு நம்ம இதை போஷணம் பண்ணிட்டு இதையே சிந்தனை பண்ணிட்டு சுற்றின்னு இருக்கோம். நம்ம சரீரமாகவே இருக்கோம். பரிசுத்தமான இந்த ஆத்மாவுக்கு தான் இந்த தேகம் அப்படிங்கிற இந்த தன்மை அழுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் எதிகள் இருக்காளே, மகாபுருஷர்கள், எல்லாத்தையும் சம்யமனம் பண்ணினவர்கள், அவள் என்ன பண்ணுறாருன்னா, ஞானம் அப்படிங்கிற சுத்த ஜலத்தினால அந்த அபிமானமாகிற அழுக்க இல்லாமல் பண்ணிடுற. அதனால் ஒரு பொழுது கூட, ஒரு நிமிஷம் கூட அவளுக்கு இந்த சரீரம் நான்கிற எண்ணம் அவளை பாதிக்கவே பாதிக்காது. இந்த சரீரம் நானே அவன் நினச்ச கூட பார்க்க மாட்டான். ஆத்மாவையே தன் சுரூபமாக நேரில் பார்த்துட்டு இருப்பாள் அவ. ஆத்மாவை தவிர வேறு எதையும் பார்க்கறதில்லை. உள்ள பார்த்தாலும் ஆத்மா, வெளியில் பார்த்தாலும் ஆத்மா, எங்கே பார்த்தாலும் அவளுக்கு ஆத்ம வஸ்து தான். நான் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு நடுப்புற இருந்தாலும் சரி, ஆத்மாவை தவிர எதையும் நினச்சி பார்க்க மாட்டேன். ஆத்மா புரஸ்தா, ஆத்மா தட்சிணதா, ஆத்மா பஷ்டாத், ஆத்மோத்தரதா, ஆத்மை வேதம் சர்வம். உபனிடத்தை சொல்கிறது. கிழக்க தெற்க மேற்க வடக்க மேலே கீழே எல்லாம் ஆத்மா தான். அவளுக்கு இரவு பகல் போகிறது தெரிய மாட்டேங்கிறது. அந்த நிலையிலேயே இருக்கார்கள். அவர்களே பாக்யவான்கள், யதீஸ்வரர்கள், பரமஹம்சர்கள் அப்படிங்கிறாள் ஆச்சாரியார். அவளுடைய நிலைய மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், தேகாதிபாவம் பரிமார்ஜயந்தா. இந்த தேகாதிபாவம் அப்படின்னா தேகாதி சரீரம் முதலியவை,
அதில் இருக்கக்கூடிய பாவம் தன்மையை பரிமார்ஜயந்தா நல்லா தொடைச்சு போக்கினவர்கள். இந்த அழுக்கெல்லாம் துடைக்கிறா பாருங்க, அந்த மாதிரி அபிமானமாகிற அழுக்கு பொடி இல்லாத தொடச்சி சுத்தம் பண்ணிட்டார்கள். பரிமார்ஜயந்தா. அது மாத்திரம் இல்லை, ஆத்மனி ஆத்மானம் அவலோகயந்தா. தனக்குள்ளேயே ஆத்மாவாக இருக்கக்கூடிய தன்னை அவலோகயந்தா பார்த்துட்டு இருக்கார்கள். ஆத்மானம் ஆத்மனி அவலோகயந்தா. ஆத்மனி ஆத்மானம் அவலோகயந்தா. தனக்குள்ளேயே ஆத்மவஸ்துவாக இருக்கக்கூடிய தன்னை நன்றாக உணர்ந்து பார்க்கக்கூடியவர்கள். அது மாத்திரம் இல்லை, அந்தஹா மத்தியம் பஹிஹி நஸ்மரந்தஹா. உள்ளேயும் நடுவிலையும் வெளியிலையும் நஸ்மரந்தஹா நினைக்காதவர்கள். அப்படின்னா என்ன? அவர்கள் உள் வெளி நடு அப்படிங்கிற எதுவுமே எந்த ஒரு கால தேச அவதி அவளை தொடரதே இல்லை. இப்பொழுதும் பூர்ண நிலையாக இருக்கக்கூடியதான பூர்ண வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆத்மாலேயே ரங்கிக்கூடியவர்கள் அவர்கள்தான் கௌபீனவந்தா யதிகள் பாக்யவந்தா கலு. அவர்களே பாக்யவான்கள் அல்லவா அப்படிங்கிற இதான் 3வது ஸ்லோகம். தேகாதிபாவம் பரிமார்ஜயந்தா ஆத்மானமாத்மனி அவலோகயந்தா நாந்தர்ன மத்யம் ந பஹிஸ்மரந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. இப்படி 3 ஸ்லோகத்தை சொல்லி 4வது ஸ்லோகத்திலே அடுத்தது சொல்கிறார் ஆச்சாரியால், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். அதை தெரிஞ்சுக்காததுனால ஆத்மாதான் தன்னுடைய ஸ்வரூபம், இயல்பான ஸ்வரூபந்தான், அதில் தான் சுகம் இருக்குது, அதுதான் ஆனந்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காததுனால வெளியில் ஆனந்தம் தெரிஞ்சு சுற்றிகிட்டே இருக்கான். நான் தான் சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். சத்துனா இருப்பு, சித்துனா அறிவு, ஆனந்தம்னா அழகு, ஆனந்தம்னா ஒரு சந்தோஷம், சத்துனா இருப்பு சேஃப்டி. மனசு வெளியில் 3 இடத்துல பிரவர்த்திக்கிறது. ஒன்று, எந்த இடத்துல நம்மளுக்கு சம்ரக்ஷணம் இருக்குமோ அங்கே போய் மனசு போய் ஒட்டிக்கிறது. அதே மாதிரி எந்த இடத்துல அறிவு இருக்கோ, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ, அங்கே போய் மனசை ஒட்டிக்கிறது. அதே மாதிரி எங்கே பிரியம் இருக்கோ அங்கே மனசை போய் ஒட்டிக்கிறது. வாஸ்தவத்தில் இது தன்னுடைய ஆத்மாவுடைய ஸ்வரூபம், தன்னுடைய இயல்பான நிலை. அதுதான் சத்து சித்து ஆனந்தம். அதை உள்ளுக்குள்ளே பார்க்காததுனாலே வெளியில் அந்த நிலையை தேடின்னு இருக்கான். சுகமஸ்ய ஆத்மனோ ரூபம். இந்த சுகம் என்னுடைய ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காததுனால அதை வெளியில் அலைஞ்சுட்டே இருக்கான் இந்த ஜீவன் சுகத்தை நாடிண்டு. ஆனால் தன்னுடைய ஸ்வரூபமே சுகம், தன்னுடைய ஸ்வரூபந்தான் ஆனந்தம், தன்னுடைய ஸ்வரூபமே பிரியம் அப்படின்னு தெரிஞ்சுட்ட அந்த ஞானி அதிலேயே இருந்து அப்படியே ரமிச்சுட்டு இருக்கான், சந்தோஷப்பட்டு இருக்கான். அதில் பிரியம் வந்தாச்சுன்னா அப்புறம் வெளிப்பொருளை தெரிந்து ஓட மாட்டான் இல்லையா? அது காரணம் உள்ளுக்குள்ளே பார்க்க தெரியாததுக்கு காரணம் இந்திரியங்கள்லாம் வெளி விஷயத்தில் அலைஞ்சுட்டே இருக்குது.
அதை ஃப்ரீயாக விட்டுட்டான், அதை அடக்க மாட்டேங்கிறான். கண், காது, மூக்கு இதெல்லாம் இஷ்டப்படி வெளியில் அலைஞ்சிட்டே இருக்கிற பரியந்தம் உள்ளுக்குள்ள ஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஞானிகளோ அந்த இந்திரியத்தையும் மனசையும் வெளியில் ஓட விடாத அப்படியே அதை அடக்கி வச்சுட்டார்கள் உள்ளுக்குள்ள விவேக வைராக்கியத்தினால. அப்போ தான் பிரம்மஸ்வரூபம் ஹிருதயத்தில் பிரகாசிக்கும் இல்லையா? அப்படி இந்திரியத்தை அடக்கி உள்ளுக்குள்ளே பார்த்தா ஆனந்தத்தில் ரமிக்கிறார்கள். அதனால தான் கட்டோபனிடத்து சொன்னது, பகவான் இந்திரியங்கள் எல்லாத்தையும் வெளி விஷயத்தை அனுபவிக்கும்படி பண்ணிட்டும், கண்ணு வெளி விஷயத்தை பார்க்கும்படியும், காது வெளி விஷயத்தை கேட்கும்படியும், மூக்கு வெளி விஷயத்தை மணக்கும்படியும், நாக்கு வெளி விஷயத்தை ருச்சிக்கும்படியும், மனசு வெளி விஷயத்தை சிந்திக்கும்படியும் பண்ணிட்டு பகவான் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் அவனுடைய ஹிருதயத்தில் போய் உட்காந்துட்டார், கண்ணாம்பூச்சி விளையாடுற மாதிரி. ஆனால் ஏதோ ஒரு தீரனாக இருக்கிறவன் கண்ணை மூடின்னு உள்ளுக்குள்ளே பார்க்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள் புலன்களெல்லாம் அடக்கி கண், காது, மூக்கு இதெல்லாம் வெளியில் அலையக்கூடியதான இந்த இந்திரியத்தெல்லாம் விஷயத்துலேருந்து அடக்கி உள்ளுக்குள்ளே திரும்பி பார்க்குறான். அதுதான் அதோக்ஷஜன்னு பேர். அட்சம்னா இந்திரியங்கள், அட்சாணி இந்திரியான், அவைகளெல்லாம் உன்முகமாக திருப்பினா எந்த ஒரு சுவானுபவம் பிரகாசிக்கிறதோ அந்த அனுபவத்துக்கு தான் அதோட்சஜன்னு பேர். பரமாத்மா அவ்வளோ. அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அப்புறம் வெளியில் போய் ரமிப்பானோ. அண்ணா தூங்கிட்டு சொப்பனம் கண்டுருக்கான், சொப்பனத்தில் வேண்டாத எண்ணங்கள்லாம் உண்டாடுது, அதனால் பயம், தாபம் இதெல்லாம் ஏற்படுறது. அதெல்லாம் எது வரைக்கும்? எழுந்துக்கிற பரியந்தம். எழுந்துட்டாச்சுன்னா திருப்பி அதை நினச்சிட்டு ஏதாவது சிந்தனை பண்ணிட்டு இருப்பானோ, ஏண்டா வந்ததுன்னு பண்ண மாட்டான் இல்லையா? யதா ஹ்யப்ரதிபுத்தஸ்ய பிரஸ்வாபோ பஹ்வனர்த்தபிருத் தயேவ பிரதிபுத்தஸ்ய நவை மோகாய கல்பதே அப்படின்னது பாகவதம். எழுந்துக்காத பரியந்தம் அது இவனுக்கு கஷ்டம், மோகம், பிரமம் எல்லாத்தையும் கொடுத்துன்னு இருக்கு. எழுந்ததுக்கப்புறம் அது ஏதாவது இவனை பாதிக்கிறதோ ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி அது தெரிஞ்சுக்காத பரியந்தம், ஆத்மாவை தெரிஞ்சுக்காத பரியந்தம் இந்திரிய அபிமானாதிகள் மேலே லோக விஷயங்கள் விவகாரம் எல்லாம் இவனை கஷ்டப்படுத்தின்னு இருக்கும். ஆத்மாவை உணர்ந்தாச்சுன்னா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஆத்மாவை உணர்ந்தாச்சுன்னா இவனே அப்புறம் பூர்ண நிலையை அடையறான். தன்யோகம் கிருதகிருத்யோகம் அப்படிங்கிற அந்த நிலையை அடையறான். இப்படி தான் மகான்களுடைய நிலை. அதுதான் இங்கே 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏ ஸ்வானந்தபாவே பரிதுஷ்டிமந்தः. ஏன்னா எவர்கள் ஸ்வானந்தபாவே ஆத்மானந்த ஸ்வரூபத்திலேயே பரிதுஷ்டிவந்தः சந்தோஷம் அடைவர்களாக இருக்கார்களோ, அது மாத்திரம் இல்லை, சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டிமந்தः எல்லா இந்திரியங்களின் அறிவும் அடங்கினவர்களாக இருக்கார்கள். சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டிமந்தः. அது மாத்திரம் இல்லை, ஆஹர்நிஷம் பிரம்மணியே ரமந்தः. ஆஹர்நிஷம் இரவும் பகலும் பிரம்மணி அந்த பிரம்மத்திலேயே ரமந்தः அப்படி ரமிச்சென்று இருக்கார்கள். அப்பேற்பட்டவர்கள் கௌபீனவந்தः அந்த யதிகள், கோபீனதாரிகளாக இருக்கக்கூடிய பரமாம்ச யதிகள் பாக்யவந்தः கலு அவர்களே பாக்யவான்கள் இல்லையோ அப்படிங்கிற. கொஞ்ச நேரம் பகவத் கதையை கேட்டுண்டு உட்காந்துட்டு இருந்தாலே டைம் போகிறது தெரிய மாட்டேங்கிறது. அந்த சகுண சாகாரமான மூர்த்தியை பேசும்பொழுதே டைம் போகிறது தெரிய மாட்டேங்கிறது, காலம் போகிறது தெரிய மாட்டேங்கிறது, மனசாற்ற நிலை ஏற்பட்டுறது. அப்படி இருக்கும் பொழுது மனசற்றதான ஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடிய ஞானிகளுடைய நிலையை பற்றி கேட்கணுமா என்ன? அவருடைய அனுபவத்தை பற்றி ஸ்ருதி கீதையில் பாகவதத்தில் சொல்கிறது. இது தவ சூடயத் அதிபதே அகில லோக மல க்ஷபண கதாமிருதாப்திம் அவகாஹ்ய தபாம்சி ஜுஹு.
किमुत पुनस्वधाम विधुताशय कालगुणाः परम भजन्ति ये पदमजस्र सुखानुभवम्. அப்படி அதிபதே அப்படின்னு கூப்பிடுறார் ஆத்மாவை பார்த்து, பகவானை பார்த்து. 3 லோகத்துக்கும் அதிபதி. ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இவைகள்லாம் மாறிட்டு இருந்தாலும் மாறாத இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து பகவான். அவனை கூப்பிடுறது அதிபதே அகில லோக மல க்ஷபன கதாமிருதாப்தியம். லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அழுக்குகளையும் விரட்டிடிக்கக்கூடியது க்ஷபன கதாமிருதாப்தியம். உன்னுடைய கதையாகிற அமிர்த கடலில் அவகாகிய முழுகி தபாம்சி ஜஹு. அந்த கதையை கேட்டுட்டே இருந்தால் தாபத்திரயங்கள் அற்று போய்டுறது. இன்னொன்று தபாம்சி ஜஹு, தபஸை கூட விட்டுட்டு கதையில் ரமிக்கப்படுறார்கள். தபஸ்னா நியமேன தபஷப்தா, அந்த நியமத்தோடு கடைபிடிக்கிறதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். அந்த நியமாதிகளை கூட விட்டுட்டு அப்படியே கதையில் ரமிக்க ஆரம்பிச்சுப்படுறார்கள் தபஸை விட்டு. அப்படி இருக்கும் பொழுது தாபத்திரயங்கள் போய்டுறது, கதையை கேட்க கேட்க டைம் போகிறது தெரிய மாட்டேங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கதை கேட்குற வாழ்க்கை அப்படின்னா கிமுத்த என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? புனஸ்வதாம விதுதாசய காலகுணாக. அப்படி தன்னுடைய இருப்பிடத்திலேயே சொரூபத்தை உணர்ந்து அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய அந்த மகான்களுக்கு காலம் டைம் போடுறதை பற்றி அவளை பற்றி கேட்கணுமா என்ன? பரம பஜந்தியே சுகம் அஜஸ்ர சுகானுபவம். எவர்கள் உன்னை அஜஸ்ர சுகானுபவமாக இருக்கும் உன்னையே ஸ்மரிக்கிறார்களோ அவளுடைய நிலையை பற்றி கேட்கணுமா என்ன அப்படிங்கிறார். அது மாதிரி அவளுக்கு இரவு பகல் போகிறது கூட தெரிய மாட்டேங்கிறது. எப்பொழுதும் ஸ்வரூப நிஷ்டர்களாகவே இருக்கார்கள், அந்தர்முகமாகவே ஆயிடுறார்கள். அதுதான் இங்கே இந்த 4வது ஸ்லோகத்தில் பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணுறால். ஸ்வானந்த பாவே பரிதுஷ்டிமந்தः சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டிமந்தः அஹர்நிஷம் பிரம்மணியே ரமந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. இப்படி சொல்லி அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இந்த கௌபீன பஞ்சகத்தில் இதி பஞ்சகத்தில் அது சொல்கிறார். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தः பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தः भिक्षाशना दिक्षु परिभ्रमन्तः கோபீனவந்தः खलु भाग्यवन्तः. பகவத்பாதால் சொல்கிறார், அவள் வாக்கில் மேலே என்ன வருதுன்னால் எப்பொழுதும் பஞ்சாட்சர மந்திர ஜபம். வாக்கில் ஈஸ்வரனுடைய பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடியதான நமசிவாய அக்ஷரம் பஞ்சாட்சரம். அந்த மந்திரத்தை வரதும் வாக்கினால் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார்கள். பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்க சிவ அதுலேயும் 2 அக்ஷரம் சிவாங்கிற அக்ஷரம். அந்த 2 அக்ஷரத்தை உபாசிச்சுட்டே வரதுனால என்ன ஒரு சாந்தி, எல்லா பாபங்களும் விலகி போயிடுறது இல்லையா. அந்த சிவா அப்படிங்கிற அந்த 2 அக்ஷரத்தையே ஜபம் பண்ணி சித்தாந்தம் பண்ணினவர், சித்தி பண்ணினவர் திருவிசரண்டூரில் ஸ்ரீதர ஐயாவால். அவர் அந்த சிவா அப்படிங்கிற அந்த நாமத்தை தாயாராக பாவிச்சென்று 60 ஸ்லோகம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்டதான அந்த சிவானுங்கிற அக்ஷரமே உயர்வானதாக இருக்கு. வேற பேச்சுவார்த்தையில் சிவானுங்கிற அக்ஷரம் சொன்னாலே பாப்பங்கள்லாம் விலகி போய்டுறது. பாகவதம் சொல்கிறது, இத்யக்ஷரன் நாம கிரேரிதம் ரிணா சகிருத் பிரசங்காதக மாசு ஹந்தி தத்து. அந்த பிரசங்கமாக 2 அக்ஷரம் வாயில் வந்துருத்துனா கூட போகிறோம். சிவானுங்கிற அக்ஷரத்வயம். இப்போ சசிவத்து சந்திரன் போலன்னு அர்த்தம் சாதாரணமாக. உபவாராசி வசதி அப்படின்னா ஒரு சமுத்திர தீரத்தில் வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் வந்தாலும் கூட சிவாயங்கிற அக்ஷரம் வாயில் வந்து விடுறது இல்லையா, அது பாப்பங்களெல்லாம் போக்கி விடுறது.
அப்பேற்பட்டதான அந்த உயர்வான நாமம் பஞ்சாட்சரம். அதை ஹிருதயத்தில் எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருப்பாலாம். பஞ்சாட்சரம் பாவனம் உச்சரந்தா அப்படின்றார். இப்படி பஞ்சாட்சரம் அந்த பிரசங்கமாக சிவான்னு சொன்னாலே பாவம் விலகி போயிடும். அப்படி இருக்கும்போது பஞ்சாட்சரத்தை அனவரத்தம் நியமத்தோடு ஜபிக்கிறத பற்றி கேட்கணுமா என்ன? அந்த மகாபுருஷாருடைய வாக்கில் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் பஞ்சாட்சர ஜபம். எல்லாத்தையும் விட்ட வாழ்க்கை பஞ்சாட்சர ஜபம் எதுக்கடான்னா அதுதான் பரமேஸ்வரனுடைய உபாசனையோட மகிமை. அது சொல்கிறார். ஸ்ரீருத்ரத்தை சொல்லும்போது கூட எல்லாரும் ஜபம் பண்ணணும். அத்தியாசிரமியாக இருந்தாலும் கூட, அந்த சன்னியாசியாக இருந்தாலும் கூட, பரிவிராஜகனாக இருந்தாலும் கூட, அத்தியாசிரமி சர்வதா சகிருத்வாவா ஜபேத் அப்படின்னு சொல்கிறார். எப்பொழுதுமே ஸ்ரீருத்ர பாராயணம் பண்ணலாம். ஒரு நாள் நிச்சயம் ஒரு தடவையாவது ஆவர்த்தி பண்ண வேண்டும் ஸ்ரீருத்ரத்தை. அவ்வளவு உயர்வான மகாமந்திரங்கள் ஸ்ரீருத்ரம். அது எப்பொழுதும் அந்த சன்னியாசிகள் அந்த அதில் வரக்கூடியதான பெருமை என்னென்னா பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரம் ஸ்ரீருத்ரத்தில் நடுப்புற மணி மாதிரி மத்திய மணி மாதிரி பிரகாசிக்கிறது. நடுப்புற பஞ்சாட்சரம், அதுலேயும் சிவா என்கிற அக்ஷரத்துவம். அதனால் அந்த பஞ்சாட்சரத்தை எப்பொழுதும் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார்களாம் மகாபுருஷர்கள், அந்த பாக்யவான்கள், யதிகள். மனசில் எப்பொழுதும் அந்த பரமேஸ்வரனுடைய தியானம். நாமத்துக்கும் ரூபத்துக்கும் எப்போதும் அபேதம்தான். ஒரு யானை அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லியாச்சுன்னா அதை பார்த்த பழக்கத்தில் அந்த உருவம் ஞாபகத்துக்கு வர்றது இல்லையா? அந்த மாதிரி சிவா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பரமேஸ்வரனுடைய அந்த ரூபம். சந்திரச்சூடனாக, ஜடாதரணாக, நீலகண்டனாக, திரிநேத்திரனாக, பஸ்மோத்தூளித விக்கிரகனாக அந்த மூர்த்தி தியானத்துக்கு வந்துவிடுறது. அப்படி வாக்கில் பஞ்சாட்சரத்தை சொல்லி மனதால் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டும் அவர் பசின்னு வந்தால் பிக்ஷாண்டத்தினாலேயே அந்த பசியை தீர்த்துண்டு ஒரு இடத்துல நிற்காத பரிவிராஜகன், கிராமிக ராத்திர விதியாக ஒரு ராத்திரி ஒரு கிராமத்தில் வசிக்கிறது கிடையாது. அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு யதிகள் இருக்கார்களே, அவர்கள் தான் இந்த லோகத்தில் ரொம்ப பாக்கியமுடையவர்கள் அப்படிங்கிறார். அந்த மாதிரி யதி சங்கத்தோடு தான் ஆச்சாரியர்கள் போயின்னு இருக்கார். அதான் அந்த 5வது ஸ்லோகத்தை சொல்கிறால், பாவனம் பஞ்சாட்சரம் உச்சரந்தா. பாவனம் அப்படின்னா பரிசுத்தியை கொடுக்கக்கூடியதான பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரந்தா அது ஜெபித்து கொண்டு ஹிருதி பசூனாம் பதிம் பாவயந்தா. ஹிருதி இந்த ஹிருதயத்தில் மனசில் பசூனாம் பதிம் பசுபதியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை பாவயந்தா அப்படி தியானம் செய்து கொண்டும் பிக்ஷாசனாக அந்த பிக்ஷையை எடுத்துட்டு அதில் கிடைக்கக்கூடியதான அன்னத்தை சாப்பிட்றவர்களாகவும் பிக்ஷாசனாக திக்ஷு பரிபிரமந்தா அப்படி திக்குகள் எல்லா இடத்தையும் சுற்றின்னு இருக்கார்கள். ஏன்னா ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது. பரிவிராஜகர்கள்னு பேர். பிரவ்ரஜனம் பிரவ்ரஜந்தி அப்படி தான் சொல்கிறது. பரிவிரஜனம் ஒரு இடத்துல நிற்காத அலைஞ்சின்னு இருக்கிறது, சுற்றின்னு இருக்கிறது. அதான் சன்னியாசியினுடைய லட்சணம். இப்படி சுற்றக்கூடியதான சன்னியாசிகள் கோபீனவந்தா கலு பாக்யவந்தா அவர்கள் தானே பாக்யவான்கள் அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம 5வது ஸ்லோகம். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தா பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தः பிக்ஷாசனா திக்ஷு பரிப்ரமந்தः கோபீனவந்தः கலு பாக்யவந்தः. இப்படி ஆச்சாரியால் 5 ஸ்லோகத்தில் யதி பஞ்சகம் அப்படிங்கிறத அனுகிரகம் பண்ணி கொடுத்தால், அதுக்கப்புறம் அந்த யதிகள்லாம் மேலே எப்படி இருக்கார்கள் அப்படிங்கிற தன்யர்களாக இருக்கார்கள். அந்த தன்யர்களை பற்றி பேசக்கூடியது 8 ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணுறார். தன்யாஷ்டகம்னு பேர். அந்த தன்யாஷ்டகத்தை தொடர்ந்து நம்ம அடுத்த சுக்ல பஞ்சமியில் அந்த தன்யாஷ்டகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ மாக மாதம்
இந்த மாக மாதத்தில் இப்போ தான் சிவராத்திரி கழிஞ்சது, பால்குணம் வந்தாச்சு. மாகம் அமாவாசை கழிஞ்சோடனே பால்குண மாதம் வந்தாச்சு. இந்த பால்குண மாதத்தில் நம்ம இந்த பஞ்சமியில், சுக்ல பஞ்சமியை நம்ம பகவத்பாதாளுடைய சரித்திர சாரங்கிற பேரில் அதில் எதி பஞ்சகத்தை பார்த்தோம். மேலே அடுத்ததில் தன்யாஷ்டகத்தை நம்ம பார்க்கலாம். அது பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணட்டும். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणं करुणावरुणालयपालय मां भवसागरदुःखविदूढहृतं प्रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणं भवता जनता सुहिता भविता निजबोधविचारणचारुमते कलयेश्वर जीवविवेकविदं भवशङ्करदेशिकमे शरणं भवयेव भवान् इति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्करदेशिकमे शरणं सुकृतेऽधिकृते बहुधा भवितो भविता समदर्शनलालसदा अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणं जगतीमवितुं कलिताकृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्र विभाति गुरो भवशङ्करदेशिकमे शरणं गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणं विदिता न मया विषयीककला न च किन्न काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजा भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं श्री गुरो पाहि।